श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्यमहादेशिकमाश्रयामः। श्रीमदाचार्य सप्तशती श्री उवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुளி செய்தது. நம்ம 568 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்திருக்கிறோம். ஸ்ரீரங்க க்ஷேத்திர காண்டம் இப்பொழுது நாம் அனுபவிக்க பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு ஈடு 36,000 படி கிரந்தத்தை கடாட்சித்த சுவாமி தேசிகன் தன்னுடைய சிஷ்யர் ஒருவரை அழைத்து அவரை சுவாமி பிள்ளைலோகாச்சாரியரிடம் அனுப்பி அவரிடம் சிஷ்யராக இருந்து இதை காலக்ஷேபம் கேட்டருள வேணும் என்று ஆணையிட்டார் என்று அனுபவித்தோம். 569வது ஸ்லோகம். இதி தத்வாணீம் ஸ்ருத்வா ஸ்மித்வா ஸ்ருத்யந்த தேசிகோ மத்யா பர்யிச்சிச்சிந்தன்மாதுல கதிதான் திரவிடாகமஸ்ய சாரார்த்தான். இதி தத்வாணீம் ஸ்ருத்வா ஸ்மித்வா ஸ்ருத்யந்த தேசிகோ மத்யா பர்யச்சிந்தன்மாதுல கதிதான் திரவிடாகமஸ்ய சாரார்த்தான். திரவிடாகமஸ்ய சாரார்த்தான் அந்த திரமிடோபனிஷத் சாரம், திருவாய்மொழியின் சாரம். அது என்னென்னா தமிழ் வேதம் திரமிடோபனிஷத். அந்த திருவாய்மொழி சார அர்த்தங்களை ஆச்சாரியன் அப்புள்ளார் எப்படி சாதித்தருளினாரோ அதை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தார். எப்போ அப்படின்னா அந்த பிள்ளைலோகாச்சாரியரிடம் ஈடு 36,000 படி அர்த்தங்களை கேட்டு வந்த சிஷ்யன், அந்த சிஷ்யனுடைய வார்த்தைகளை கேட்டதும் அவன் எவ்வளவு அனுபவிக்கிறான், அது என்ன கற்றுக்கொண்டான், அதை கேட்டதும் சுவாமி தேசிகன் புன்முறுவலுடன் தனது ஆச்சாரியரான அப்புள்ளார் சாதித்தருடைய திருவாய்மொழியின் சாரார்த்தங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தார். திரவிடாகமஸ்ய சாரார்த்தான் சுவாமி அருளி செய்ததை திரமிடோபனிஷத், அதாவது திரமிடோபனிஷத்னா தமிழ் வேதம், அதை தமிழ் மறை, அந்த திருவாய்மொழியின் சாரார்த்தங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தார்னு தெரிவிக்கிறார். தேனே பிருகதீம் விவருத்திம் ஸ்வயம் அபராம் நிகம பரிமளாக்கியாதாம் முனிவாகன போகாத்யாம் வியாக்கியாமாக்கியச்ச தேசிக குதுகாத். தேனே பிருகதீம் விவருத்திம் ஸ்வயம் அபராம் நிகம பரிமளாக்கியாதாம் முனிவாகன போகாத்யாம் வியாக்கியாமாக்கியச்ச தேசிக குதுகாத். தன் ஆச்சாரியரான அப்புள்ளாரிடம் திருவாய்மொழியின் சாரார்த்தத்தை கற்ற சுவாமி தேசிகன் அந்த திருவாய்மொழிக்கு நிகம பரிமளம் என்ற ஒரு ஆச்சரியமான விபுலமான வியாக்கியான கிரந்தத்தை அருளினார் என்கிறார் சுவாமி. அதாவது நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியில் நேராகவும் பின் ஒரு நாள் ஸ்வப்னத்திலும் தேசிகனுக்கு சுவாமியை தமிழ் மறைக்கு வியாக்கியானம் அருள நியமித்தார்னு 775வது திருநாமத்தில் வேதாந்த தேசிக திவ்ய சகஸ்ரநாமத்தில் கிருதாஷீதி சகஸ்ர திரமிடாகம பரிமளா அப்படின்ற வாக்கியம், அதே திரவிடாகமஸ்ய சாரார்த்தான்னு இங்கே எடுக்கிறார் கோபாலார்ய மகாதேசிகன். தமிழ் மறையில் பரிமளமாக 80,000 படி நிகம பரிமளம் எனும் நூலை அருளி செய்தவர் வேதாந்த தேசிகன். சுவாமி நிகம பரிமளம் எனும் கிரந்தத்தை நம்மாழ்வார் கனவில் நியமிக்க அதை அருளினாராம். இது திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக திருக்குறைப்பிரான் பிள்ளான் அருளிய திரு 6,000 படியின் விவரணம் வியாக்கியானமாகும். 74,000 கிரந்தங்கள் படிகள் கொண்டதால் இது 74,000 படி என்பர்.
இந்த கிரந்தம் இப்பொழுது மறைந்து விட்டது. சுவாமியின் 74,000 படியும் அதற்கு மூலமான திரு 6,000 படியும் சேர்த்து 80,000 என்ற திருநாமமிட்டபடி இங்கு கிருதாசீதி சகஸ்ர திரமிடாகம பரிமளகா அப்படின்னு 775வது திருநாமம் வேதாந்த தேசிக திவ்ய சகஸ்ரநாமத்தில். அந்த வேதாந்த தேசிக திவ்ய சகஸ்ரநாமத்தில் 776வது திருநாமம் முனிவாகன போகாக்கிய கிரந்த சம்பிரீத சஞ்சனஹா. இது அதே முனிவாகன போகாத்யாம் வியாக்கியாமாக்கியச்ச தேசிக குதுகாத் அப்படின்னு கோபாலார மகாதேசிகன் நடிக்கிறார். அவர் திருக்குடந்தை தேசிகனுடைய வேதாந்த தேசிக திவ்ய சகஸ்ரநாமத்தை அனுபவித்து ரசித்து தான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏன்னா அதுக்கு எக்ஸாக்டாக அடுத்தது முனிவாகன போகத்தை எடுக்கிறார். திருப்பாணாழ்வார் சாதித்த அமலநாதிபிரான் என்ற பிரபந்தத்துக்கும் முனிவாகன போகம் என்ற வியாக்கியானங்களையும் மிகவும் குதூகலத்துடன் குதுகாத் இயற்றினார். முனிவாகன போகாக்கிய கிரந்த சம்பிரீத சஜ்ஜனகான்னு அங்கே திருநாமம் திவ்ய சகஸ்ரநாமத்து. இந்த முனிவாகன போகம் என்ற நூலால் நல்லோர்களை நன்கு பிரீத்தியுறச் செய்தவர். திருப்பாணாழ்வாருக்கு முனிவாகனர் என்ற திருநாமம். ஸ்ரீரங்கநாதனுடைய நியமனப்படி லோகசாரங்க முனி என்பவர் தன்னுடைய தோளிலே ஆழ்வாரை எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கநாதனுடைய சந்நிதிக்கு அழைத்து சென்றார். ஆழ்வார் அங்கு பாதாதிகேசம் காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர். அந்த ஆழ்வார் அங்கு அமலநாதிபிரான் என்று ஆரம்பித்து 10 பாசுரங்கள், ரொம்ப அழகான கம்பீரமான ரொம்ப ஆழமான பாசுரங்கள், அதை மங்களாசாசனம் செய்தார். அதன் வியாக்கியானமாக சுவாமி அருளிய நூல் முனிவாகன போகம். இந்த பிரபந்தத்தில் ஆழ்வார் பிறருக்கு உபதேசம், பிற மத கண்டனம் ஒன்றுமே கிடையாது. ஈவன் பலஸ்ருதி கூட கிடையாது. யார் எழுதினா பாட்டை கிடையாது. 10 பாட்டிலும் பெரிய பெருமாளின் வடிவழகை மட்டுமே அனுபவிக்கும் ஆனந்தத்தையே அருளுகிறார். அதனால்தான் அதுக்கு முனிவாகன போகம் என்று முறைக்கு திருநாமமிட்டபடி. பேரருளாளர் ஜீயர் முதலியோர் பிரார்த்திக்க சுவாமி இந்நூலை சாதித்ததாக குரு பரம்பரையில் காண்கிறது. சுவாமியும் சாத்வீக பிரீத்தியை நல்லோர்களின் பிரீத்திக்காக இதை அருளியதாக சொல்வதை ஒட்டி இந்த திருநாமம். அதனால்தான் சுவாமி மிகவும் குதூகலத்துடன் இதை இயற்றினார் என்று தெரிவிக்கப்படுகிறது. சூரபாஷாயாம் திரவிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாளிம் ஆராதனக்ரமாதி கிரந்தா நாமஷ்டகம் ச சவிதேனே. சூரபாஷாயாம் திரவிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாளிம் ஆராதனக்ரமாதி கிரந்தா நாமஷ்டகம் ச சவிதேனே. தேவபாஷையான சமஸ்கிருதத்தில் திருவாய்மொழியின் சாரார்த்தமாக திரமிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாவளி என்ற ஸ்லோக ரூபமான கிரந்தத்தையும் ஆராதன கிரமம் முதலான ஒரு 8 நூல்களையும் இயற்றினார் அவர். நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியே தமிழ் மறை திரமிடோபனிஷத். அந்த திருவாய்மொழி பாசுரங்களின் தாத்பரியங்களே ரத்தனங்கள். அதை சேர்த்து செய்யப்பட்ட மாலை இந்த திரமிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாவளி. ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் 11 பாட்டுக்கள் கொண்ட பதிகம் திருவாய்மொழி என்று பெயர். ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் என்ற ரீதியில் 130 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ரத்னாவளி. இது ரத்ன மாலை போல் அழகானது, குற்றமற்றது. ஸ்ரீ ரங்கநாதனை உகப்பிப்பது என்ற கடைசி ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். 572வது ஸ்லோகம். ராஜமகேந்திர புரஸ்யாதீஷः சர்வஜ்ஞ சிம்மாக்கியः சித்தாந்தார்த்தஸ்ரவணே குதுகி பிரஜிகாய வைஷ்ணவான் குரவே. ராஜமகேந்திர புரஸ்யாதீஷः சர்வஜ்ஞ சிம்மாக்கியः சித்தாந்தார்த்தஸ்ரவணே குதுகி பிரஜிகாய வைஷ்ணவான் குரவே. ராஜமகேந்திரபுரம் என்ற ஒரு தேசத்திற்கு, ராஜ்யத்திற்கு அரசனான சர்வஜ்ஞ சிம்மன் என்ற ஒரு ராஜா சுவாமியிடம் சித்தாந்த விஷயங்களை கற்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு. அந்த ஆசையுடன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை அனுப்பினான். எவ்வளவு ஒரு பாக்கியம்!
அதாவது ஜாயமான கட்டாட்சம் இருந்தால் இதை சுவாமியிடம் சித்தாந்த விஷயங்களை கற்க வேண்டும் என்ற ஆசை தோன்றும் அவனுக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், சம்யக் பரீட்ச விருத்தம் ஸ்ரத்தாம் பக்திம் ச சிஷ்யஸ்ய சசுபாஷித நீவ்யாதி கிரந்தான் கிருத்வா வியபூபுதத் தத்வம். சம்யக் பரீட்ச விருத்தம் ஸ்ரத்தாம் பக்திம் ச சிஷ்யஸ்ய சசுபாஷித நீவ்யாதி கிரந்தான் கிருத்வா வியபூபுதத் தத்வம். அந்த சிஷ்யனுடைய நடத்தைகளையும் உறுதியையும் பக்தியையும் நன்றாக பரீட்சை செய்த சுவாமி தேசிகன் அவருக்கு சுபாஷித நீவி என்ற சாமானிய சாஸ்திர கிரந்தத்தை இயற்றி அதை அவருக்கு உபதேசித்தார். சுபாஷித நீவி ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரந்தம், 574. தத்வம் கிரந்த முகாட்ச ஞாத்வா சர்வஜ்ஞ சிம்மோ அபி அனுதினமார்யம் பிரணமம்ஸ்தாசனவக்ஷ்ய ஏவாசீத். தத்வம் கிரந்த முகாட்ச ஞாத்வா சர்வஜ்ஞ சிம்மோ அபி அனுதினமார்யம் பிரணமம்ஸ்தாசனவக்ஷ்ய ஏவாசீத். சுபாஷித நீவி என்ற அந்த கிரந்தத்தில் உள்ள சத் விஷயங்களை நன்றாக அறிந்து கொண்ட சர்வஜ்ஞ சிம்மன் என்ற அந்த ராஜா தினமும் அந்த ஆச்சாரியனை வணங்கி அவருடைய தனியனை அனுசந்தித்து அவர் வசத்திலேயே அவர் நினைவாகவே இருந்தான் என்று தெரிவிக்கிறார். இந்த சுபாஷித நீவியை பற்றியும் ரொம்ப ஆச்சரியமாக இதை பற்றி அடியேன் சொல்லணும். அதாவது நீவி அப்படின்னா முடிச்சு. இந்த சுபாஷித நீவி அதாவது முடிச்சு, அது நேர படித்தா அதனுடைய அர்த்தம் அவ்வளவு ஸ்புரிக்காது. அது உள்ள ஒரு ஒரு பொக்கிஷத்தை வச்சு அதை முடிச்சு போட்டு அது போய் சேர வேண்டியவர்களுக்கு போய் சேரணும் என்பதால் அப்படி கொடுத்துருக்கார் அவர். அந்த சுபாஷித நீவி, அந்த சுபாஷித நீவி அதில் பல விஷயங்கள் ஒரு ராஜ தர்மத்திற்கும் எவ்ரிடே அதை பிஹேவியருக்கும் ரொம்ப அழகாக அதை சுவாமி இந்த ராஜாவுக்கு அனுகிரகித்து அருளி செய்திருக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமான சுபாஷித நீவி. அடுத்தது 575. லக்ஷ்மணநாமாச்சார்ய சிபிகாமாருஹ்ய சிஷ்ய பரிவீதः அகிலைர்பிருதை சாக்கம் ரத்யா மார்கேண சமச்சரத. லக்ஷ்மணநாமாச்சார்ய சிபிகாமாருஹ்ய சிஷ்ய பரிவீதः அகிலைர்பிருதை சாக்கம் ரத்யா மார்கேண சமச்சரத. பின்னொரு காலம், ஒரு நாள், ஒரு சமயம், லக்ஷ்மணாச்சாரியார்னு ஒரு பண்டிதர், அவர் தன்னுடைய சிஷ்யர்கள் கூட ஒரு நூற்றுக்கணக்கான சிஷ்யன்னு வச்சுக்கலாம், இல்லை 10 சிஷ்யன்னு வச்சுக்கலாம், அவர்கள் கூட ஒரு பல்லக்கில் ஏறிக்கொண்டு நிறைய விருதுகளை பெற்றிருப்பதாக கோஷித்து கொண்டு வீதிகளில் சஞ்சரித்து வந்தார். அந்த சிஷ்யர்கள்லாம் அவருடைய விருதுகள்லாம் சொல்லி அவர் வாங்கின பட்டங்களை சொல்லி அன்னாருக்கு ஜே, அன்னார் வாழ்க, அன்னார் ஜே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லக்கை எடுத்துட்டு வீதி வீதியாக அவர் புகழை பரப்பினார். அப்படி கோஷித்து கொண்டு வீதியில் சஞ்சரித்து வந்தார், வீதியில் வந்தார். அப்போது வேதாந்த தேசிகனுடைய திருமாளிகை வழியாகவும் வரா. அவளே பார்த்த சிஷ்யா அதிதிஷ்டந்தம் கிருஹாளிந்தம் அப்ரத்யுத்திதி குபிதா சக்ருஷு கிருஷ்யந்த தத்ததியமார்யம். அவளே பார்த்த சிஷ்யா அதிதிஷ்டந்தம் கிருஹாளிந்தம் அப்ரத்யுத்திதி குபிதா சக்ருஷு ஸ்ருத்யந்த தத்ததியமார்யம். லக்ஷ்மணாச்சாரியர் போன ஸ்லோகத்தில் அந்த பல்லக்கில் ஏறி விருதுகளை சிஷ்யர்கள் கோஷித்து கொண்டு வரும் அந்த லக்ஷ்மணாச்சாரியர் தன்னுடைய சிஷ்ய பரிவாரங்களுடன் சுவாமி தேசிகனின் திருமாளிகை இருக்கும் தெருவில் வந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போ சுவாமி தேசிகன் ஏதோ ஒரு கிரந்த விஷயமாகவோ இல்லை பெருமாள் தியானமாகவோ தியானத்தில் அமர்ந்திருந்தார்.
வாசலில் திண்ணையிலையாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் உள்ளே இருக்கலாம். அவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அதனால் லக்ஷ்மணாச்சாரியார் எழுந்தருள்வது அவர் கவனத்தில் படவில்லை. அவர் ஏதோ ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக தியானத்தில் அமர்ந்திருந்தார். பகவத் விஷயத்திலேயோ அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அவரை கவனிக்கவில்லை. அவருடைய சீடர்கள் என்ன நினச்சிட்டா, தங்களுடைய குருவை சுவாமி தேசிகன் வேணும்னே அவமதிக்கிறார் என்று மிகவும் கோபப்பட்டனர். அவர் அபச்சாரம் பண்ணிட்டார் நம்ம குருக்கிட்ட அப்படின்னு கோபப்பட்டனர். ஸோ இதுவரைக்கும் ஸ்ரீரங்க க்ஷேத்திர காண்டம் அப்படின்னு பிரித்திருக்கிறார்கள் 576 ஸ்லோகம் வரைக்கும். நம்ம ஜென்ரலாக 10 ஸ்லோகம் சொல்கிறதுனால இன்னும் மேலே 2 ஸ்லோகங்கள் அடுத்த காண்டத்திலையும் சொல்லிடலாம். ஸ்ரீரங்கநாத புனப்பிரதிஷ்டா காண்டம். இந்த ஸ்ரீரங்கநாத புனப்பிரதிஷ்டா காண்டம், அதாவது சுவாமி தேசிகன் சத்யா காலம் போகிறது, அப்புறம் மிளச்ச ஜன யுத்த ஜெயம், ஸ்ரீரங்கம் கோயில் புனருத்தாரணம், ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் அவதாரம், ஸ்ரீ தேசிக திவ்யமங்கள விக்கிரக பிரதிஷ்டை, சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம் எல்லாம் அடுத்த 140 ஸ்லோகங்கள். அத்தோட நம்ம நிகமனம் முடிக்கிறோம். ஸோ இன்றைக்கி 577வது ஸ்லோகம். இன்னும் 2 ஸ்லோகத்தில் முடிச்சுக்கலாம். நைட்சிஷ்யன்ய பரத்வாட்சாம்யேத்யனுகம்ய சானம்ய பிரதிகவிகாதாகாங்க்ஷி குருரகமத்சத்யமங்களகிராமம் நைட்சின்யத்ய பரத்வாட்சாம்யேத்யனுகம்ய சானம்ய பிரதிகவிகாதாகாங்க்ஷி குருரகமத்சத்யமங்களகிராமம். தான் வேறு ஒரு விஷயத்தில், வேறு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அந்த சுவாமி லக்ஷ்மணாச்சாரியார் பல்லக்கில் வந்தபோது, சிஷ்யர்கள் கோஷித்து கொண்டு வரும்போது, வேதாந்த தேசிகன் ஏதோ ஒரு நினைவில் தியானத்தில் அமர்ந்திருப்பதால் அதை அவர் கவனிக்கவில்லை. அதை கவனிக்காததால் அவர் வேறு விஷயத்தில் ஆழ்ந்திருப்பதை இவர்கள் கவனிக்காமல், அவர் ஏதோ தன் குருவை அவமானப்படுத்தி விட்டதாக எண்ணி சுவாமி தேசிகனை கோபப்பட்டு கொண்டார்கள். உடனே சுவாமி தேசிகன் புரிஞ்சுட்டார். உடனே எழுந்து அவரை வணங்கி மன்னிப்பு கோரினார். அடியேன் அபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு க்ஷமிக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கோரினார். இப்படி ஸ்ரீரங்கத்தில் ஒரு சில அசூயை உடையவர்களால் பல தொல்லைகள் வருவதை கண்ட சுவாமி தேசிகன் சரி இங்கிருந்து கிளம்பி சத்தியமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை வந்து அடைந்தார். ஏன்னா அங்கேயே இருந்தால் பல பேருக்கு இந்த மாதிரி அசூயினால் அவள்கிட்ட அபச்சாரம் பட வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்பி சத்தியமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை வந்து அடைந்தார். 578வது ஸ்லோகம். ஸ்வித்ர விசித்திரம் காத்திரம் கோத்திரம் புத்திரேண பரிஹீனம் லக்ஷ்மணசூரேராசீத் ஸ்வாந்தம் ச நிதாந்ததாம் யாத்தம். இவ்வளோ அழகான ஒரு ஸ்லோகம், அலங்காரத்துடன் எழுதியிருக்கார் சுவாமி. ஸ்வித்ர விசித்திரம் காத்திரம் கோத்திரம் புத்திரேண பரிஹீனம் லக்ஷ்மணசூரேராசீத் ஸ்வாந்தம் ச நிதாந்ததாம் யாத்தம். லக்ஷ்மணசூரி என்ற அந்த பண்டிதருக்கு லக்ஷ்மணாச்சாரியர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பண்டிதருக்கு வேறொரு சமயம் புத்திர பாக்கியம் கிடைக்காமல் வெண்குஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோயால் தாக்கப்பட்டு தன்னுடைய கடைசி காலத்தில் இருந்தார். அது என்ன ஆச்சு என்பதை அவருடைய மனைவி எப்படி அதை இது பண்ணுறா அதுதான் நாளை அவன் அனுபவிப்போம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.